ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த ஆசிரியர் வேலைவாய்ப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு சொல்லிட்டாங்க. வேற என்னதான் வேணும் பார்த்தீங்கன்னா வேற டெட் எக்ஸாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் யாருக்குமே தெரியாது, சத்தமே இல்லாத வந்திருக்குங்க. ஸோ நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை உறுதிங்க. அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டியே இருக்காதுங்க. ஏன்னா என்ன சொல்லி இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஸோ விண்ணப்பிங்க, கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். வாங்க நம்ம ஏ டு Z வரைக்கும் நம்ம தெளிவா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 உங்களுக்காக அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அது இளங்கலை பட்டதாரி ஆசிரியருங்க. நீங்க முதுகலை கூட இல்லைங்க, இளங்கலை. நீங்க முதுகலை படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், இருந்தாலும் இளங்கலை கொடுத்திருக்காங்க. ஸோ பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. ஸோ தேவைப்படும் பாடம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிலம் பாடம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிலம் பாடத்துக்கு BA + B.Ed படிச்சிருக்கணும். BCM பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு அரசு விதிகள் படி. டெட் எக்ஸாம் பேப்பர்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க BA B.Ed நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் MBC DNC பிரிவினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளமா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெட் எக்ஸாம் இதுக்கு பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ மீண்டும் பாருங்க, உங்களுக்காக ஆங்கிலம் பாடம் கேட்டிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் SC பிரிவினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. BA B.Ed கேட்கறாங்க. சம்பளமும் அரசு விதிகள் படி இருக்கும். டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்க, இந்த இனச்சுழற்சி வைக்கும் போது உங்களுக்காக ரொம்ப ஃபில்டர் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த போஸ்ட்டுக்கு அந்த கம்யூனிட்டி தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு போட்டியே இருக்காது. நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த பிரிவினரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டியே இல்லாமல் இந்த ஜாப் கிடைக்கும். அப்ளை பண்ணுங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கேட்குறாங்க, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் DC கேட்குறாங்க. ரெசியூம் வித் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சாதி சான்றிதழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வைக்கலன்னா உங்களுடைய அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதர சான்றிதழ் கேட்கறாங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான டாக்குமெண்ட் கேட்கறாங்க. இனச்சுழற்சி இந்த டெட் ரொம்ப முக்கியம். விட்டுட்டீங்களா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பொறுத்த வரைக்கும் 20/3/2026 அன்னைக்கு விண்ணப்பிக்க அவங்க கையில இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நீங்க விண்ணப்பிக்கிறது எப்பயும் போல ஒரு கவர் வாங்கி அதுக்குள்ள டாக்குமெண்ட் வச்சு நீங்க அனுப்புவீங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன கவர் வாங்கிக்கங்க. கவர் வாங்கி அதெல்லாம் 65 ஸ்டாம்ப் ஒன்று ஒட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டி நீங்க ஏற்கனவே வச்சிருப்பீங்க ஒரு கவர், அதுக்குள்ள வச்சு நீங்க அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்க எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் ஆகி அவங்களுடைய கண்டிஷனுக்கு அடுத்த கட்டமா நேர்காணலுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அது எப்படி கூப்பிடுவாங்கன்னா, நீங்க ஒட்டக்கூடிய இந்த 65 ஸ்டாம்ப் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கால் லெட்டர் அவங்க அனுப்பிவிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் கேட்கறாங்க. ஸோ அடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் செயலாளர் K. சங்கர், திலகர் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி, கல்லிடைக்குறிச்சி, திருநெல்வேலி மாவட்டம் 627416. இந்த அட்ரஸுக்கு நீங்க விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.